நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஹிப்புன் வலா மன்னானுன் வலா பகீலுன். இந்த ஹதீஸில் 3 நபர்களை சொர்க்கம் நுழைய முடியாது என்று 3 நபர்களை குறிப்பிட்டார்கள். ஒன்று மோசடிக்காரன். அந்த மோசடி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலில் இருந்தாலும் சரி, எந்த வழியில் இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. இரண்டாவது மன்னான், செய்த உபகாரத்தை சொல்லி காண்பிப்பான். இன்றைக்கு மக்கள் அடுத்தவர்களுக்கு செய்த உபகாரங்களை சொல்லி காண்பித்து தாங்கள் செய்த நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது பகீல், கஞ்சத்தனம் செய்பவன். அல்லாஹ் அவனுக்கு பெரும் பொருளாதாரத்தை கொடுத்து பெரும் செல்வ நிலையில் அவனை வாழ வைத்திருந்த பொழுதிலும் அவன் தன்னுடைய பொருளை அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்து கொண்டு கஞ்சித்தனம் செய்பவன். இந்த 3 நபர்களும் சுவனம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். மக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பாவச் செயல்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும்.